ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டேரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் அன்னைக்கு உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் என்ன போயிட்டுருக்குன்னே தெரியாமல் நிறைய பேர் குழம்பி போயிருப்பீங்க. இன்றைக்கி முருகரோட மெசேஜ் படி ரிலேஷன்ஷிப்புக்கு இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பைல் 1 அண்ட் பைல் 2 அண்ட் பைல் 3 சூஸ் பண்ணுங்கள். பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களோட ரிலேஷன்ஷிப்போட கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்துடலாம். ஷேடோ சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மேட் மீ ரியலைஸ் மை ஃபால்ட்ஸ். அதாவது நான் இப்போ கொஞ்சம் தனிமையில் இருக்கேன். அதாவது இது வந்து உங்களோட பார்ட்னரோட கரண்ட் ஃபீலிங் ப்ளஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்போட கரண்ட் சுச்சுவேஷன் ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் வந்து கூட இருந்தப்ப உங்களோட நினைவுகளை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது அழகானதாகவும் இருக்கும், சில டைம் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் இருக்குது. இப்போது நான் ஒரு ஷேடோ சைடில் இருக்கேன். நீங்கள் கொடுத்த நினைவுகளை வந்து நான் வந்து அந்த ஷேடோவில் ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்கள் கூட இருந்த அந்த நினைவுகளை வந்து எனக்கான ஒரு நிழல் பகுதியிலேருந்து நான் ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லதாக இருக்கட்டும், இல்லை சில ஆங்கரேஸான விஷயங்கள், கோபப்படுத்தக்கூடிய விஷயங்கள், சண்டை போட்டதாகட்டும், இல்லை சந்தோஷமாக இருந்த காலங்களையும் இப்போ நான் தனிமையில் வந்து யோசிச்சுட்ருக்கேன், ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில தப்புக்களையும் நான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபிலாசபியராக இருந்தீங்க, ஹோப் கொடுத்தீங்க. பட் வந்து அதெல்லாம் கூட இருக்கும்போது ரியலைஸ் பண்ணல, இப்போ நான் ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களோட பார்ட்னர் ஷேடோவாக இருந்து ரியலைஸ் பண்ணுறாங்க உங்களோட நினைவுகளை. ஓகேங்களா? பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களோட ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, இன்செபரபிள். அதாவது என்னால் தனிச்சு இருக்க முடியாது. அவர் லவ் இஸ் ஆல்வேஸ் தேர் டெஸ்பிட் த டிஸ்டன்ஸ். அதாவது தூர ரிலேஷன்ஷிப்பாக சில பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க ரொம்பவே நிறையா மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கூட இருக்க முடியாது. பட் உங்களோட நினைவுகள் அவங்களுக்கு எப்போவுமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை விட்டு தனியாக என்னால் போக முடியாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. லாங் டிஸ்டன்ஸ் லவ்வில் இருக்கிறவங்க லோட நினைவுகள் பார்த்தீங்க அப்படின்னா பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை லாங் டிஸ்டன்ஸ் லவ் மேக் பண்ணுறவங்களாகட்டும், பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி இதான் போயிட்டுருக்கு. என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. தள்ளி இருக்கிறதுனால அதிகமான லவ்வும் உங்களுக்குள்ள வந்து பரிமாறப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்திங்கன்னா, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. தேர் வேர் அதர் திங்ஸ் தட் காட் in the way of us being together. அதாவது இன்னொருத்தரோட தலையீடுனால என்னால் நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ண முடியல, அடுத்த கட்டத்துக்கு என்னால் கொண்டு போக முடியல. ஸோ எனக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பேர் ஃபீல் பண்ணுறீங்க. சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி இருக்குது, அது அமைஞ்சிடுது. ஸோ அது இல்லாமல் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கொண்டு போகிறீங்க. நீங்களே எந்த ஒரு சண்டைனாலும் சமாதானமாக போயிடுறது நல்லது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மெசேஜ் வந்திருக்கு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் மேபி பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் அனதர் பார்ட்டியை வச்சு நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணாமல் நீங்களே உங்களுக்கு டைரெக்டாக அதாவது உங்களோட பார்ட்னருக்கு நீங்களே வந்து பேசிடுங்க. லவ் பண்ணும்போது நீங்கள் தானே அக்செப்டன்ஸ் ஹோப்பெல்லாம் கொடுக்குறீங்க. ஸோ சண்டை வரும்போதும் நீங்கள் தான் அதுக்கான தீர்வை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி முருகர் இன்னைக்கு பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இபி டேரோட் தமிழ்ன்ற சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேபி பார்ன், ஜென்ரல் ரீடிங், எஸ்ஆர் நோ, மேரேஜ், கேரியர், ஜிம் ஸ்டோன்,
ஏஞ்சல் ரீடிங் எல்லா ரீடிங்ஸும் அவைலபிள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.